வணக்க மக்களே, திரும்ப கிடைக்காத 20 ஆண்டு விஷ்ணு திவாரி என்ற மனிதன் நமக்கு சொல்லும் கதை. 23 வயது, கனவுகளும் நம்பிக்கைகளும் மலர வேண்டிய வயது. அந்த வயதில்தான் விஷ்ணு திவாரி என்ற இளைஞன் சிறைக்கு தள்ளப்படுகிறான். குற்றம் பொய்யாக சுமத்தப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு. சொத்து தகராறு காரணமாக அயலவர் கொடுத்த ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு. சொத்து தகராறு காரணமாக அயலவர் கொடுத்த ஒரு கள்ள புகார் அவரது வாழ்க்கையை சிதைந்தது. 2000ஆம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டு விஷ்ணு நீண்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு 2021 தான் குற்றமற்றவர் என அறிவிக்கப்பட்டு விடுதலை பெறுகிறார். அப்போது அவருக்கு வயது 43. சிறை வாழ்க்கையில் விஷ்ணு இழந்தது என்னென்ன? சிறையில் வாழ்க்கையில் விஷ்ணு இழந்தது என்னென்ன? சிறையில் இருந்த காலத்தில் அவரது பெற்றோர்கள் இறந்தபோது அவருக்கு இறுதி சடங்குகள் செய்யவும் விஷ்ணுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. கடைசியாக ஒருமுறை பார்க்கவும் அந்த மனுஷனுக்கு வாய்ப்பு இல்லை. வாழ்க்கையை அழகாக்க வேண்டிய 20 ஆண்டுகள், திருமணம், குடும்பம், வேலை, ஒரு மனிதன் ஆசைப்படும் எல்லாமே அந்த இருண்ட சிறைக்குள் பலியாகின. இழப்பீடு 20 ஆண்டுகள் சிறைவசத்திற்கு பிறகு வெளியே வந்தபோது அவரிடம் கையில் இருந்தது வெறும் 600 ரூபாய் மட்டுமே. சிறை சமையலறையில் வேலை செய்ததற்கு கிடைத்த கூலி. அலகாபாத் உயர் நீதிமன்றம் விஷ்ணுவை குற்றமற்றவர் என அறிவித்த போதும் இழந்த அந்த 20 ஆண்டுகளுக்கு பதில் சொல்ல யாரிடமும் உள்ளது. அந்த அரசும் அவரிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. அந்த அமைப்பும் அவருக்கு இழப்பீடு வழங்கவும் இல்லை. பொய் வழக்குகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை எவ்வாறு முற்றிலும் நாசப்படுத்தும் என்பதற்கான உயிரோட்டும் சாட்சி. விஷ்ணு திவாரி சட்டம் அமைப்பில் தாமதமாக வரும் நீதி, உண்மையில் நீதி மறுப்பே இந்த மனிதனின் கதை உலகம் முழுவதுமே அறியப்பட்டு இனி ஒரு விஷ்ணு திவாரியும் உருவாகாமல் இருக்கட்டும். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.